அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, சிக்கிம் முதல்வர் ஆனார் பிரேம் சிங் தமாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிக்கிம்ல நமக்கு ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா, சிக்கிம் இந்த 4 மாநிலங்கள்லயும் பார்த்தோம்னா, மக்களவை தேர்தலோட சேர்த்து அங்கெல்லாம் பார்த்தோம்னா, நமக்கு சட்டமன்ற தேர்தல்களும் நடக்கும். ஓகேவா? அந்த வகையில சிக்கிம்ல வந்து தேர்தல் நடந்து முடிஞ்சது. அதுல சிக்கிம் கிரந்த்காரி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சி வந்து 32 இடங்கள்ல 31 இடங்கள்ல ஒரு பெரும்பான்மையில வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கட்சியினுடைய தலைவராக பிரேம் சிங் தமாங் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா 2வது முறையா சிக்கிமோட பிரதமர் ஆகுறார். ஓகேவா? ஸோ சிக்கிம் முதல்வர் ஆகுறாரு. ஸோ சிக்கிமோட முதல்வர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரேம் சிங் தமாங். ஓகேவா? ஸோ அடுத்தது நேத்து நம்ம பார்த்தோம் 2 நாளைக்கு முன்னாடி அமைச்சரவை அந்த பதவியேற்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ வந்து முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ அதுல முதல்ல பிரதமர் மோடி அவர்கள் எதுல கையொப்பமிட்டிருக்கார், அந்த மாரியான தகவல குடுத்திருக்காங்க. ஸோ முதல் கையெழுத்து அப்படின்னு பார்க்கிறப்போ, இந்த 18வது மக்களவையோட முதல் அமைச்சரவை, அதனுடைய முதல் கூட்டத்தொடர்ல முதல் கையொப்பம் எதற்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அ விவசாயிகளுக்காக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 17வது தவணையாக ரூபாய் 20,000 கோடியை விடுவிப்பதற்கான கோப்பில் பிரதமர் நரேந்திர மோடி முதல் கையொப்பமிட்டார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது என்ன ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிசான் திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, வருடம் ரூ. 6,000 விவசாயிகளுக்கு வழங்கப்படுது. டைரக்ட்டா உங்க அக்கவுண்ட்க்கே போயிரும். ஓகேவா? அது எப்படி அந்த ரூ. 6,000 எப்படி பிரிச்சு குடுக்குறாங்கன்னா, 2000, 2000, 2000 பிரிச்சு குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனுடைய 17வது தவணைய வந்து ரிலீஸ் பண்றதுக்காக அந்த ஒரு 20,000 கோடி நிதிய வந்து ரிலீஸ் பண்றதுக்கான கையெழுத்து தான் முதல்ல கையெழுத்தா போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்புறம் முக்கியமான மத்த விஷயங்கள் பார்க்கிறப்போ, முதல் அமைச்சரவை கூட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் இருக்கு. 2015ல வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கீழ மக்களுக்கு வந்து வீடு கட்டி குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த திட்டத்துக்கான நிதியும் வந்து நமக்கு பிரதமர் கையெழுத்து போட்டு அந்த திட்டத்துக்கான நிதி ஃபண்ட்ஸ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயங்களா இருந்துச்சு இந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தொடர்ல. ஓகேங்களா? 3,00,00,000 வீடுகள் கட்ட நிதிய வந்து சைன் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி அப்ரூவல் குடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம முதல் 2 செய்திகள்ல பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, ஸோ நம்ம அகாடமிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, குரூப் 2, 2A கிளாஸஸ் அப்படிங்கிறது ஆ ஆஃப்லைன் கிளாஸஸ் 12ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ஆன்லைன்ல பார்த்தோம்னா, சுரேஷ் பாடசாலையில 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மளோட அச்சீவர்ஸ் போர்டெல்லாம் குடுத்துருக்காங்க. இது குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த டைம் பார்த்தோம்னா, ஜூன் 28 வந்து நமக்கு வேக்கன்சி ஐ மீன் நோட்டிஃபிகேஷன் டேட் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து செப்டம்பர்ல இருக்க போகுது. ஸோ அதற்கான வகுப்புகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. டெஸ்ட் பேட்ச்ல பார்த்தோம்னா, ஒரு 33 டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இங்க ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்தடுத்த செய்திகளுக்குள்ள போயிரலாம். ஸோ அடுத்த செய்தியில பார்க்குறப்போ, பழங்கள், காய்களின் தரம் அதிகரிக்க மெத்தைலோ பாக்டீரியாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பழங்கள், காய்களின் தரம் அதிகரிக்க அதனுடைய ஸ்டாண்டர்ட இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ இந்த ஒரு யோசனைய யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வேளாண் துறை தான். தமிழகத்துடைய வேளாண் துறை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒரு யோசனை குடுத்திருக்காங்க. என்ன யோசனை அப்படின்னு பார்த்தோம்னா, விவஸ் விவசாயிகள் மெத்தைலோ பாக்டீரியாவை பயன்படுத்துவதன் மூலம் விதை முளைப்பு திறன் மற்றும் நாற்றுகளின் வளர்ச்சி அதிகரிக்கும். ஸோ விதையோட அந்த மண்ணுல போட்டதுக்கப்புறம் விதை வெளிய வருது இல்லையா? ஸோ அதனுடைய டைம் பீரியட் அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேங்களா? விதை போட்டோனே இன்கிரீஸ் டக்குன்னு வெளிய வந்துரும் அந்த மாரி. ஓகேவா? அதே மாரி பூக்கும் காலம் மற்றும் காய்களின் அறுவடை காலம் குறையும். பயிர்களின் விளைச்சல் 10% அதிகரிப்பதுடன் வறட்சியை தாங்கும் திறனையும் பயிர்களுக்கு அளிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மெத்தைலோ பாக்டீரியாவை எதற்காக வேளாண் துறை பயன்படுத்தணும்னு சொல்றாங்கன்றத அந்த யூசேஜ வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆ என்ன பாக்டீரியாவ யூஸ் பண்ண சொன்னாங்க? அந்த மாரிலாம் கேட்கலாம். ஸோ மெத்தைலோ பாக்டீரியாவ யூஸ் பண்ணா நமக்கு விதை முளைப்பு திறன் அதிகரிக்குது. பூக்கும் காலம் மற்றும் காய்களின் அந்த அறுவடை காலம் அப்படிங்கிறது குறையுது. அதே மாரி நமக்கு பார்த்தோம்னா, விளைச்சல் அப்படிங்கிறது 10% அதிகமா வருது நமக்கு. அதே மாரி வறட்சி எல்லாம் தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ மெத்தைலோ பாக்டீரியா ஓகேவா?
நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது 2030ற்குள் காற்றாலை மூலம் 500 ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்ய இலக்கு அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ இந்திய அரசாங்கத்தினுடைய இலக்கு. அததான் வந்து இது தேசிய காற்றாலைகள் நிறுவன இயக்குனர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. முன்னாள் இயக்குனர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. என்ன டார்கெட் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 2030க்குள்ள பார்த்தோம்னா, ஒரு 500 ஜிகாவாட் மின் உற்பத்தி அப்படிங்கிறத நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். இன் டெர்ம்ஸ் ஆஃப் காற்றாலை அதாவது விண்ட் எனர்ஜி ஓகேவா? ஸோ 500 ஜிகாவாட் ஆஃப் விண்ட் எனர்ஜி பை 2030 ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. திருக்குறள் பார்த்துட்டு வந்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் தான் திருக்குறள். ஓகேவா? சரி அடுத்தது லோக் ஆயுக்தா தலைவராக ராஜாராம் நியமனம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்ட் அப்படிங்கிறது 2018ல வந்திருக்கும். அதற்கு கீழ பார்த்தோம்னா, நம்மள தமிழ்நாடு லோக் ஆயுக்தா யாரெல்லாம் விசாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் ஒரு ஊழல் கண்காணிப்பு ஆணையங்களா இருக்காங்க. ஊழல் கண்காணிப்பு அப்படின்னு வரப்போ, நம்மளுடைய முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், அடுத்தது மாநில அரசாங்க ஊழியர்கள் இவங்கெல்லாம் ஊழல் பண்ணாங்கன்னா, அத விசாரிக்கக்கூடிய அமைப்பா யார் இருக்காங்க? லோக் ஆயுக்தா இருக்காங்க. இதுவே லோக்பால் அப்படின்னா மத்திய அரசாங்கம் சார்ந்து வந்துரும். ஓகேவா? ஸோ சமீபத்தில லோக்பால வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவோட லோக்பாலா ஜஸ்டிஸ் ஏ.எம். கான்வில்கர் அப்படிங்கிறவங்க வந்திருப்பாங்க. அதே மாரி இப்ப தமிழ்நாட்டுக்கு லோக் ஆயுக்தாவ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி தேவதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருப்பாரு. ஒரு நபர் இருந்திருப்பாரு. ஸோ அவரு வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி அவரோட பதவிய வந்து ராஜினாமா செஞ்சிருப்பார். அதற்கப்புறமா இப்போ யார அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜாராம் அப்படிங்கிற அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர வந்து பொறுப்பு தலைவரா தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அததான் நமக்கு கீழ ஹைலைட் பண்ணி குடுத்திருக்கோம். தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவோடைய ஒருத்தர வந்து நம்ப பொறுப்பு தலைவரா அப்பாயிண்ட் பண்றதுக்கு அந்த சட்டத்துல பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு குடுத்திருக்காங்க. ஓகேவா? அவர் தற்போது அமைப்பின் மூத்த உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார். யாருன்னா திரு ராஜாராம் அவர்கள். அவரை பொறுப்பு தலைவராக தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டப்பிரிவு 8ன் கீழ் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்ட் 2018 அதுல செக்ஷன் 8ல 1 படி ஆல்ரெடி மெம்பரா இருக்கிற ஒருத்தர நம்ம பொறுப்பு தலைவரா அப்பாயிண்ட் பண்ண முடியும். அததான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இன்னொரு விஷயம் இதிலிருந்து நமக்கு தேர்வு அடிப்படையில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க. ஓகேவா? சேர்மன் அல்லது சேர்பர்சன் ஒரு தலைவர் இருப்பாங்க. அதே மாரி 4 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ஓகேவா? அந்த 4 உறுப்பினர்கள எடுத்து பார்த்தோம்னா, 2 ஜுடிஷியல் மெம்பர்ஸ், 2 நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு சேர்பர்சன், 2 ஜுடிஷியல் மெம்பர்ஸ், 2 நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ப லோக் ஆயுக்தாவோட அமைப்பு. இப்ப அதனுடைய பொறுப்பு தலைவராக ராஜாராம் அவர்கள வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. ஸோ அடுத்தது திருக்குறள பார்த்தோம்னா, தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாச் சொல்லலும் வல்லது அமைச்சு. தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாச் சொல்லலும் வல்லது அமைச்சு. செய்யத்தக்க செயலை ஆராய்தலும். ஓகேங்களா? செய்ய வேண்டிய விஷயங்கள ஆராய்ந்து செய்றது. அதற்குரிய வழிகளை ஆராய்ந்து செய்தலும். செய்யக்கூடிய விஷயங்கள எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழிகளை ஆராய்வது. துணிவாக கருத்தை சொல்லுதலும். ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா, ஒரு ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா, அது போல்டா சொல்றது. ஓகேவா? துணிவாக கருத்தை சொல்லுதலும் வல்லவன் அமைச்சன். இந்த மாதிரியான குணங்கள் இருக்கக்கூடியவர தான் அமைச்சன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? திருக்குறள் எண் 634 அதிகாரம் மைச்சு. அடுத்தது பார்ப்போம். ஆதிதிராவிடர் நலத்துறை பெயர் மாற்றத்துக்கு பரிந்துரைக்கவில்லை. தமிழக அரசாங்கம் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஆதிதிராவிடர் நலத்துறை அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அத வந்து ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதிதிராவிடர் நலத்துறை அப்படிங்கிறத பேர மாத்திட்டு, பட்டியல் ஜாதிகள் நலத்துறை அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்கு. ஸோ அத பத்தின விசாரணை நடக்கிறப்ப தமிழக அரசாங்கத்துக்கிட்ட மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் கேட்கறாங்க. இந்த மாரி ஏதாவது பண்ண போறீங்களா? அப்படின்னு கேட்டப்போ, என்ன சொல்லியிருக்கோம், நம்ம தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழு பார்த்தோம்னா, ஆதிதிராவிடர் நலத்துறை அப்படிங்கிற பெயர மாத்துறதுக்கு எந்த ஒரு பரிந்துரையும் தரல. அதனால நாங்க மாத்துறதா ஐடியால இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அத ஒட்டின ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் 76 இனங்கள் பட்டியல் இனத்தவர்கள் என கண்டறியப்பட்டு, அவர்களுக்காக ஆதிதிராவிடர் நலத்துறை ஏற்படுத்தப்பட்டது. அப்ப ஆதிதிராவிடர் நலத்துறை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 76 இனங்கள உள்ளடக்கியது தான் அந்த ஆதிதிராவிடர் நலத்துறை அப்படிங்கிற ஸ்டாட்டிக் டேட்டாவ நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இத ஹைலைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? தமிழகத்துல இருக்கக்கூடிய 76 இனங்கள் பட்டியல் இனத்தவர்கள் என கண்டறியப்பட்டு, அவங்களுக்காக தான் இந்த ஆதிதிராவிடர் நலத்துறை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ அதனுடைய பெயர் மாற்றத்த பத்தி தமிழக அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் எடுக்கல. பெயர் மாற்றவும் படாது. ஓகேவா? கடைசியா பார்த்தோம்னா,
விண்வெளி ஆய்வு மையத்தில் மருந்து எதிர்ப்பு தொற்று ஆராய்ச்சி. அதாவது இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மைக்ரோப்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ மைக்ரோப்ஸ்லாம் நம்ம அதிகமா மாத்திரை சாப்பிட சாப்பிட அந்த மாத்திரைக்கு எதிரா ஒரு ரெசிஸ்டன்ஸ கிரியேட் பண்ணி வச்சுக்கும். அதுதான் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மருந்து எதிர்ப்பு தொற்று ஆராய்ச்சி அப்படிங்கிறத விண்வெளி ஆய்வு மையம், சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களுக்கு இந்த மருந்து எதிர்ப்பு தொற்று அப்படிங்கிறது வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சிய ஐஐடியும் நாசாவும் சேர்ந்து பண்ண போறாங்க. நாசாவிலே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேபிஎல் அவங்களும் மெட்ராஸ் ஐஐடியும் சேர்ந்து பண்ண போறாங்க. சரியா? ஸோ எதை ரிலேட்டடா ரிசர்ச் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த என்டிரோபாக்டர் பகான்டென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான் பகான்டென்சிஸ் அப்படிங்கிறது. ஸோ என்டிரோபாக்டர் பகான்டென்சிஸ் அப்படிங்கிற இந்த நோய் கிருமிக்கு எதிராக தான் ஆராய்ச்சி அப்படிங்கிறத பண்ண போறாங்க. யார் யாரும் அப்படின்னா ஐஐடியும் நாசாவோட ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரி அவங்களும் சேர்ந்து மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அந்த ஒரு ஆராய்ச்சி. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய இம்பார்ட்டன்டான செய்திகள் இருந்துச்சு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம்.